குளோபல் சவுத் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இன்டர்நேஷனல் நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்க மக்களே, குளோபல் சவுத்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றது வந்து நம்மளோட சதர்ன் ஹெமிஸ்பியரை கிடையாது. குளோபல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா, ஒசானியா இந்த 4 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 கண்டத்தையும் ஆண்டது வந்து பாத்தீங்கன்னா யூரோப். அதனால நம்ம எக்கனாமி எல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை மென்ஷன் பண்ற விதமா தான் நம்ம குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெல்த்தியர் நேஷன் நம்ம கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு போனவங்க, நம்ம டெவலப் ஆகாத எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் அண்டர் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் வேர்ல்டு வைட்ல குளோபல் சவுத்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லாட்டின் அமெரிக்கா என்னன்னு புரியல அப்படின்னா, லாட்டின் அமெரிக்கா இஸ் நத்திங் பட் யூஎஸ்ஏவையும் அமெரிக்காவையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சவுத் அமெரிக்கால நார்த் அமெரிக்கால 2 கண்ட்ரியை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எமர்ஜிங் எக்கனாமி இருக்கும், கொஞ்சம் அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸும் இருக்கும். இந்த குளோபல் சவுத் கிட்டத்தட்ட 80% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இதுல இருக்கு. இப்போ உங்களுக்கு குளோபல் சவுத்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இந்த குளோபல் சவுத்தை ஷேப் பண்றதுக்கு நெஹ்ரு காலத்துல இருந்து மோடி காலத்து வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் டீட்டெயில்டா சொல்றேன். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நெஹ்ருவோட நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ரொம்பவே சிக்னிஃபிகண்ட் ஆனது. ஏன் அப்படின்னா, குளோபல் சவுத்துக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. அடுத்து அவரோட மாடல் லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்காக 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் வந்து பஞ்சசீலோடது, அதுவுமே குளோபல் சவுத்தை வந்து ஒற்றுமைப்படுத்துற விதமா இருந்துச்சு. அடுத்தது ஆஃப்ரோ அண்ட் ஏசியன் கான்ஃபரன்ஸ்லாம் நிறையவே அவர் கண்டக்ட் பண்ணாரு. இதனால நமக்குள்ள கோஆபரேஷன் உண்டாகும், அதாவது எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ்க்கு கோஆபரேஷன் உண்டாகும், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அப்புறம் ஆன்டி கலோனியல் மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வந்தாரு. நெஹ்ருவோட மாரல் லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் பஞ்சசீல் அப்படின்னு இருந்துச்சு. 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் தான் அந்த பஞ்சசீல். இந்திரா அம்மையார் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நிறைய சமிட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரி சுதந்திரம் அடையாம இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பங்களாதேஷை லிபரேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய குளோபல் சவுத்துக்கான ஒரு பாண்டை கிரியேட் பண்ணது இந்திரா காந்தி அம்மையார். டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம குளோபல் சவுத் எல்லாம் ஒன்னு சேரணும் அப்படின்னு பாடுபட்டவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் நரசிம்மா ராவ் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தது, லிபரேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ஏரால அவர் எடுத்துட்டு வந்தாரு. நெக்ஸ்ட் வாஜ்பாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிப்ளமசியை ஃபாலோ பண்ணாரு. ஈவன் பாகிஸ்தானோட எல்லாம் இறங்கி செயல்பட்டு நம்ம குளோபல் சவுத் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. மோடிஜி அவர்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா G20, பிரிக்ஸ் மாநாடு, அதுக்கப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு. மோடிஜியோட ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, கோவிட் வேக்சின்ஸை வந்து கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணியிருந்தாரு. ரீசெண்டா பிரிக்ஸை ரிவைல் பண்றதுக்கு மோடி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் தமிழ்ல அதுவும் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.